வெல்கம் டு ஹர்ஷ்கா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அக்ஷய திதிக்கு தங்கமாக சேமிக்கலாம் அப்படின்றதுக்காக. என்னது கோல்டு வாங்கலாமா? இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து கோல்டு வாங்குறது ரொம்ப பாசிபிளே இல்லை. ஆனால் வந்து நான் வாங்கணும்னு நினச்சேன். இந்த வருஷத்துலேருந்து நான் வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அக்ஷய திதிக்கு வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு நினச்சோம். ஆனால் பட் வந்து இவ்வளோ கோல்டு ரேட் விற்கும்போது நம்ம எப்படி வாங்குறதுன்னு ஐடியாவே இல்லையே அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 6805 ரூபாய் வருது. இப்போ வந்து ஏப்ரல் 15 அன்னைக்கு வந்து நீங்கள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மே 10 தான் வந்து அக்ஷய திதி. மே 9 வரைக்கும் நீங்கள் இந்த சேவிங்ஸ் பண்ணால் போதும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 டேஸ் வந்து இந்த சேவிங்ஸை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. 25 டேஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கிட்டு டெய்லி சேவிங்ஸ் பண்ண போகிறீங்களா, வீக்லி சேவிங்ஸ் பண்ண போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து 25 டேஸ்னால டெய்லி சேவிங்ஸே கூட பண்ணிடலாம். கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுனால நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து எவ்வளோ கிராம்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ்லேருந்து கோல்டு காயின் கிடைக்கும். நீங்கள் வந்து 100 மில்லிகிராம்லேருந்து 1/2 கிராம் வரைக்கும் நான் மில்லிகிராம் வந்து சேவிங்ஸ் பண்ணணுன்ட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 1/2 கிராம் கோல்டு காயின் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 500 மில்லிகிராம். இப்போ வந்து டெய்லி நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணணும் டெய்லி. இன்ட்டு 25 டேஸ் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா 3500 ரூபாய் வருது. இல்லை நான் வீக்லி தான் சேவிங்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக 1000 ருபீஸ் ஆச்சு சேவிங்ஸ் பண்ணுங்கள். 1000 into 4000 ருபீஸ் வருது. ஏன்னா வந்து கோல்டு ரேட் வந்து கரெக்டாக வந்து யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வச்சு அமௌண்ட்டை வச்சு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நீங்கள் 1/2 கிராம் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு கேல்குலேஷன் பார்க்குறோம். 1/2 கிராம் எடுக்கிறதுக்கு வந்து 2% வந்து விஏ போடுவாங்க. எல்லா கடையிலையும் மோஸ்ட் ஆஃப் வந்து ஆஃபர் போடுவாங்க. நோ வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி ஆஃபர்ஸ் போடுவாங்க கோல்டு காயினுக்கு. அந்த டைமில் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கணும். கோல்டு ரேட் வந்து நான் அடுத்த மாதம் வந்து 7000 வருன்றதுக்காக நான் வந்து 7000 போட்டிருக்கிறேன். அப்போ 500 மில்லிகிராம் இன்ட்டு 7000 போட்டிங்கன்னா 3500 ருபீஸ் வருது. விஏ வந்து ஃப்ரீ தான். ஏன்னா வந்து விஏ சார்ஜ் வந்து அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் வந்து ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3% ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 105 ரூபா வருது. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 3605 ரூபா வருது கோல்டு ரேட்டு. இந்த கோல்டு காயினுக்கு ஜிஎஸ்டியோட 1/2 கிராம் வாங்குறதா இருந்தால் இந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 3500 to 4000 சொல்லியிருக்கிறேன். இதுக்குள்ளே வரும். ஆனால் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவங்க ப்ரீ புக்கிங் பண்ணுறாங்க அந்த கடையில், நீங்கள் வாங்குகிற கடையில் அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் மாதிரி அமௌண்ட்டை கொடுத்து அன்றைக்கி வந்து அமௌண்ட்டை வந்து லாக் பண்ணி வச்சுட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன்னு கூட சொல்லலாம். நிறைய கடையில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ் கோல்டு காயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 100 மில்லிகிராம்ஸ் கோல்டு காயின் தான் இருக்குதா அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய கடையில் வந்து 100 மில்லிகிராம்ஸ்லேருந்து காயின் இருக்குது. நீங்கள் அதை வாங்கி கூட ட்ரை பண்ணுங்கள். 100 மில்லிகிராம்ஸ் இன்ட்டு 7000 எடுத்துருக்குறோம். அப்போ வந்து 7000 ருபீஸ் வருது. ப்ளஸ் 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். ஜிஎஸ்டி வந்து 21 ருபீஸ் வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 721 ருபீஸ் வந்து ஜிஎஸ்டி மட்டும் வருது. இதை வந்து நீங்கள் டெய்லி சேவிங்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி வந்து ஒரு 30 ருபீஸ் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 25 டேஸ் வந்து 30 ருபீஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 750 ருபீஸ் வருது. 100 மில்லிகிராம்ஸ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 750 ருபீஸ் ஆச்சு உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கோல்டு காயினை நீங்கள் வாங்க முடியும். நெக்ஸ்ட் என்ன சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம். சில்வரும் வந்து கோல்டு ஈக்குவலாக இல்லைனாலும் இதுவும் வந்து ஒரு ஹைக் ஆகிட்டே வருது. கோல்டு தான் வாங்கணும்னு கிடையாது, சில்வரும் நீங்கள் வாங்கலாம். சில்வர் வந்து ஒரு கிராம் வந்து 90 ருபீஸ் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்குது. இப்போ டெய்லி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்தால் 5 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணலாம். 5 ருபீஸ் வந்து 25 டேஸ் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா 125 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் 1 கிராம் வந்து கோல்டு காயின் வாங்கலாம். 1 கிராம் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து 1 கிராம் காயின் வந்து நிறைய இடத்துல கிடைக்கும். நீங்கள் அதையும் வாங்கலாம். இப்போ 1 கிராம் இன்ட்டு 100 ருபீஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க. ஆனால் 3% ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும். ஜிஎஸ்டி 3% பார்த்திங்கன்னா 3 ருபீஸ் வருது. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 103 ருபீஸ் வருது. ஏன்னா வந்து சில்வர் ரேட்டும் அதிகமாக வாய்ப்பு உண்டு. 100 ருபீஸ் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வந்து கோல்டு ஏற ஏற சில்வரும் ஏறிக்கிட்டே போகுது. அதனால் வந்து சில்வரும் ஒரு பெஸ்ட்டு தான் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் காயினாக வாங்கி கூட சேவிங்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 5 கிராம்ஸ் காயின்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 515 ருபீஸ் வருது. இதே நீங்கள் 10 கிராம் சில்வர் காயின் வாங்குறதா இருந்தால் 1030 ருபீஸ் வருது. நீங்கள் சின்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காமாட்சி விளக்கு கிடைக்கும். கொலுசு வந்து மேபி கிடைச்சா கிடைக்கும். இல்லைனா ரிங்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும்.
குங்குமச்சிமிழ் கிடைக்கும். கண்டிப்பா குங்குமச்சிமிழ் வாங்கலாம். இல்ல 10 கிராம்ஸ்லேருந்து இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அது மாரி கூட வாங்கலாம். நம்ம வந்து அக்ஷய தீதிக்கு கண்டிப்பா கோல்ட் ஆர் சில்வர் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்க எது பெஸ்ட்டா உங்ககிட்ட கையில காசு அப்பதைக்கு இருக்குதோ, நீங்க அத வாங்கலாம். எது வாங்குனாலும் வந்து உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் நீங்க நினைக்கிறதா இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா ஒரு கல்லுப்பு, மஞ்சள் அந்த மாரிக்கு கூட வாங்கலாம். இது ஒரு நம்பிக்கை பேர்ல தான் நடந்துட்டுருக்குது. அக்ஷய தீதி கோல்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க சொல்லல. அது ஒரு நம்பிக்கைக்காக அந்த திதிகள வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சுபகாரியங்கள நீங்க எதனா பண்ண போறீங்கன்னா, நீங்க பண்ண பண்ண கண்டிப்பா வந்து அது பெருகும். அதனால தான் இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு வந்து இந்த மாரிலாம் வாங்குங்க அப்படின்றது நெறைய பேருடைய நம்பிக்கையா இருக்குது. வாங்கிட்டும் இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்ப தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.